கிறிஸ்துவுக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4 வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கும்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பில்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழும் பொழுது மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு வகையான ஊசி இருக்குது. அது என்னன்னு சொன்னா, நம்முடைய முகங்களிலோ அல்லது உடலிலோ சுருக்கம் ஏற்படும் பொழுது தங்கள் வயதான காலத்துல அந்த சுருக்கம் வரும் இல்லைங்களா, அதை மாற்றி அமைப்பதற்காக ஒரு ஊசி இருக்குது. அந்த ஊசி வந்து என்னன்னா கொஞ்சம் விஷத்தன்மை வாய்ந்த ஊசி தான். ஆனால் அது என்ன செய்வாங்களாம், தங்களுடைய ஸ்கின்ல அந்த ஊசியை போடுவாங்களாம். அது போட்டாங்கன்னா 4-5 மாதங்களுக்கு அவங்க முகத்துல என்ன வராதான், திருப்பி சுருக்கமே வராம அது பாதுகாக்கும். திருப்பி இன்னொரு தடவை என்ன செய்யணும், அது 6-7 மாதங்கள் கழித்து திருப்பி அந்த ஊசி அது அடிக்கடிக்கு செலுத்தும் போது அது உடலுக்கு ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கிறது. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக எத்தனை காரியங்கள் செய்யறோம்ல, உணவாக இருக்கட்டும் அல்லது எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், நிறைய காரியங்கள் என்ன செய்வோம், நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்வோம்னா அது ட்ரை பண்ணுவோம். ஏன்னு சொன்னா நமக்கு என்னது, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நல்லா ஆரோக்கியமா வாழணும், ரொம்ப அழகா இருக்கணும். இதற்கான பிரயாசம் நமக்கு அதிகமாக நேரத்தையும் பணத்தையும் ரொம்ப நம்ம செலுத்துறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேற வழியே இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் நீங்க தேவனை மாத்திரம் பற்றி கொள்வீங்கன்னு சொன்னா, நீங்க தேவனுடைய அன்பில நிலைத்திருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் தருகிற அந்த அழகு, ஆண்டவர் தருகிற அந்த ஆரோக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உலகத்துல நீங்க ஆரோக்கியமா இருப்பது, பணத்தை செலவு செய்து காரியங்களை பெற்றுக்கொண்டாலும் அது நிரந்தரமானதல்ல. அழிந்து போகிற இந்த உலகத்துல, இந்த அழிந்து போகிற இந்த சரீரத்துக்கு அதிகமாக நம்ம காசு செலவு செய்ய தேவையில்ல. ஆனா ஃப்ரீயா நமக்கு கிடைக்கிறது அது இயேசுவின் நாமம். நீங்களும் நானும் ரட்சிப்படைவதற்கு கிடைக்கிற அந்த நாமத்தை, வேறொரு நாமம் இல்லை, வேறொரு காரியம் இல்லை. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டாதான் எங்க போக முடியும், ஆண்டவரோடு கூட நித்தியமாக வாழ்கிற அந்த பரலோகத்திற்கு. எல்லாருடைய ஆசையா தானே நம்ம அந்த பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை நாம என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய பாதத்துல நம்மை சரணடைந்து வைத்து, உலக காரியங்களுக்காக நம்ம செலவழிக்கிற அது ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் எல்லாரும் அது ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதுக்கான ஆகாரங்கள், அதுக்கான பொருட்கள் விலை ஜாஸ்தியா இருக்குது. அவங்க எப்படி விளைவிக்கிறாங்க நமக்கு தெரியாது, பேர் மட்டும் சொல்லுவாங்க. அதை நம்பி நம்ம என்ன செய்யறோம், வாங்கி உட்கொள்கிறோம். ஆனா இங்கே ஒருத்தர் சொல்றாரு, அவராலே அன்றி, அவர் நாமமே அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த காரியத்தை நீங்க எவ்வளவுக்குள்ள எடுத்துக்கொள்றீங்க, அவரை தேடி எவ்வளவுக்குள்ள ஓடுறீங்க, அவருடைய நாமத்தை நீங்க எவ்வளவுக்குள்ள விசுவாசிக்கிறீங்க ரட்சிப்படைவதற்கு. இந்த சாத்தானின் தொல்லையிலிருந்து, இந்த சாத்தான் பிடியிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நம்ம பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு, பரமதேவன் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்து மனிதனாக வாழ்ந்து அவர் சொல்லுகிறார், என்னால் அன்றி, அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பல்ல, மீட்பும் இல்லை. அந்த மீட்பையும் ரட்சிப்பையும் நமக்கு இலவசமாக தருகிற அந்த அன்பின் தெய்வத்தை நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, தொடர்ந்து பற்றி கொள்ளணும். கஷ்டம் வரும்போது அவரை விட்டு பின்வாங்கி போய்விடாதபடிக்கு, எல்லா சூழ்நிலையிலும் யோபு பக்தனை போல எல்லா பிரச்சனையின் மத்தியிலும், அவதூறுகளின் மத்தியிலும், நண்பர்கள் பேசின காரியங்களின் மத்தியிலும் தேவனோடு கூட இருந்தார். சொல்றாரு, நான் தேவனை என்ன செய்வேன், என்னுடைய கண்களால் அவரை பார்ப்பேன். என்ன ஒரு விசுவாசம் எல்லாவற்றின் மத்தியிலும். ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை ரட்சிக்க முடியாதுன்னு. இந்த சீஷர்கள் அதை புரிந்து கொண்டாங்க. அவருடைய ஊழியம் காலத்துல அவர் ஆண்டவரோடு கூட இருக்கிறப்ப அவங்க அவ்வளவா புரிஞ்சுக்கலனா கூட, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு ஆண்டவருடைய காரியங்களை அவங்க ரொம்ப வல்லமையா எடுத்து சொன்னாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும், அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை. ஏன்னா அவர் தான் உங்களுக்காகவும் எனக்காகவும், உங்களுடைய பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் அந்த கல்வாரி சிலுவையில என்ன செஞ்சிருக்காரு, மரித்து உங்களையும் என்ன செஞ்சிருக்காருன்னா மீட்டு கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது.
ரட்சிக்கும்படிக்கு எங்கேயா? வானத்தின் கீழ் எங்கோ. நீங்க எங்க போனாலும் நீங்க அர்த்தம், எங்க போனாலும் நீங்க என்ன செய்ய முடியாது? ரட்சிப்படைய முடியாது. அவர்கிட்ட வந்தாதான். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. உங்க சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? ரட்சிப்பை கட்டளையிட காத்து கொண்டிருக்கிறார். நீங்க எங்கெல்லாம் போனாலும் சரி, எவ்வளவு தூரம் உயரமாக பறந்தாலும், எவ்வளவு வசதி உடையவர்களா இருந்தாலும் சரி, அந்த ரட்சிப்பை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அவரை இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால அந்த இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்க என்ன செய்யணுமா? ரட்சிப்படையணும். இந்த வானத்தின் கீழே நீங்க எங்கேயும் எதை செய்ய முடியாது, எதை செய்தாலும் ரட்சிப்படைய முடியாது. அவருடைய நாமம், அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரட்சிப்புல நம்ம என்ன செய்வோமா? களி கூறுவோம். ஒருவேளை இந்த உலகத்துல கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவர் அமைக்க போகிற அந்த ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் என்ன செய்வோம்? களிப்பாக சந்தோஷம் அடையத்தக்கதாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கட்டுகிற அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பில்லை. அவர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். அவரால் அன்றி வேறொருவரும் நம்மை ரட்சிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் அவரிடத்துல என்ன செய்வோம்? நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து மறித்து, இயேசுவே நீரே வழியும் சத்தியமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லி அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ரட்சிக்க காத்திருக்கிறார். ஜெபம் செய்வோம். இயேசுவே நீரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறீர். விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உம்மால் அன்றி எங்களுக்கு ரட்சிப்பில்லை ராஜா. அதை உணர்ந்தவர்களாக என்னுடைய பாத்துல வருகிறோம். அதற்கு தடையா இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி மன்னித்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. எங்களை சுத்தப்படுத்துங்க. உடைய பரிசுத்த கரத்தினால எங்களை ஏந்தி கொள்ளுங்க. எங்களை வழிநடத்துங்க ராஜா. நீர் மாத்திரமே ஆண்டவரே, இந்த வானத்தின் கீழே ஆண்டவரே, உடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவும் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசத்தோடு இன்னைக்கு யாரெல்லாமே நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ, யாரெல்லாம் உடைய அன்பை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை நீங்க கடாட்சித்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, மனசோர்வை நீக்கி போடுங்க ராஜா. உடைய அன்பில நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் விசுவாசத்துல அதிகமாய் நாளுக்கு நாள் பலப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வேதாந்தத்துல அநேக பிள்ளைகள் எப்படி உங்களுடைய அன்பில நிலைத்திருந்தார்களோ, கஷ்டத்தின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும், மரணத்தின் மத்தியிலும் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே எப்படி உண்மை பற்றி கொண்டார்களோ, அதே போல நாங்களும் உண்மை பற்றி கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. உடைய அன்பில் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.